ஹலோ காய்ஸ், நான் தான் உங்கள் அருண் தேவா தஞ்சை யூடியூப் சேனல்லேருந்து பேசுகிறேன். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, திருக்க மீன் கிரேவி பார்க்க போகிறோம். எப்படி பார்க்குறதுன்னு, எப்படி சமைக்கிறதுன்னு சொல்லுவாங்க. ஹலோ மக்களே, இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, திருக்க மீனை வச்சு சிக்கன் கிரேவி மாதிரி எப்படி பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்றதை நான் சொல்கிறேன். அதை மட்டும் நல்லா கரெக்டாக தெரிஞ்சுக்கங்க. இப்போ நம்ம வறுத்து அரைக்கிறதுக்கு ஒரு இப்போ மசாலாலாம் ரெடி பண்ணணும். அதுக்கு என்னென்ன போடணுன்றதை கரெக்டாக சொல்கிறேன். 1/4 ஸ்பூனு கடுகு, 1/4 ஸ்பூனு வெந்தயம், 2 ஏலக்காய், ஒரு இது பட்டை. இதை பாருங்கள், இந்த மசாலா அரைச்சிருக்கேன்னா இது மாதிரி அரைக்கணும். அதுக்கு என்னென்ன ஜாமான் போடுறோன்றதை பஸ்லேருந்து மறுபடியும் கரெக்டாக சொல்கிறேன். ஏன்னா இந்த ஜாமான் தான் மெயினு. இந்த மாதிரி தான் பவுடர் அரைச்சிக்கணும். அதுக்கு என்னென்னன்றதை சொல்கிறேன். 1/4 ஸ்பூனு கடுகு, 1/4 ஸ்பூனு வெந்தயம், 2 ஏலக்காய், 4 கிராம்பு, ஒரு துண்டு பட்டை, ஜீரகம், பெருஞ்சீரகம், இதெல்லாம் 1/4 ஸ்பூனு தான். கொஞ்சோண்டு அரிசி, அது ஒரு 1.5 ஸ்பூனு. மிளகு 1 ஸ்பூனு. மிளகு கொஞ்சம் கூட போட்டுங்க, அதான் 1 ஸ்பூனு மிளகு. அவ்வளோதான். அதை போட்டு நம்ம ஒரு எண்ணெயில் போட்டு லைட்டாக எண்ணெய் ஊற்றி வதக்கிக்கணும். நல்லா ஒரு வதக்கிட்டு அரைச்சி அந்த பொடியை தனியாக எடுத்து வச்சுக்கணும். அதுதான் இப்போ நம்ம போட்ட பொடி முன்னாடி. அதுக்கப்புறம் என்னென்ன போடணுன்னா, இப்போ பூண்டு போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, இது முழு பூண்டாக போடணும். இதுக்கு முன்னாடி என்ன சட்டியில் வெறும் போட்டிருந்தோம்னா, வெங்காயம், தக்காளி, கொஞ்சோண்டு கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு. இது சிக்கன் கிரேவிக்கு என்ன போடுவோமோ அது. இந்த பொடி மட்டும்தான் நம்ம தனியாக போடுறது. அதுக்கப்புறம் நம்ம மசாலான்னு என்ன வாடகைக்கு போடுறோன்னா, சில்லி சிக்கன் பச்சை கலர் அது கொஞ்சம், மட்டன் மசாலா அது கொஞ்சம், இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தான். வீட்டு மிளகாத்தூள் இருக்கும். இல்லை அதில் வீட்டு மிளகாத்தூள் என்ன கலந்துருக்குன்னா, கொஞ்சோண்டு மல்லித்தூள், கொஞ்சம் மிளகாத்தூள். இது உரப்புக்காக போடுறது. இது தேவைப்படுற அளவுக்கு மட்டும் போட்டுங்க. ஏன்னா மட்டன் மசாலா நம்ம கொஞ்சம் போடுறோம். அதுவும் கொஞ்சம் கொஞ்சம் தான் போடணும். மட்டன் மசாலா கொஞ்சம், சில்லி மசாலா கொஞ்சம். நம்ம வறுத்து அரைக்கிறது அதுதான் நமக்கு பயங்கர வாடையை கொடுக்கும். அந்த இதை மட்டும் நீங்கள் கரெக்டாக வதக்கி, நல்லா கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அதை நல்லா வதக்கி, அது ஒரு ஏனத்தில் எடுத்து வச்சு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி இதில் போட்டு அரைச்சி, நம்ம ஏற்கனவே இப்போ வெங்காயம், இஞ்சி பூண்டு, தக்காளி இதெல்லாம் போட்டு வதக்கிட்டு இருக்கோம் பாருங்கள், நம்ம சிக்கனுக்கு செய்கிற மாதிரி. அதில் இந்த பவுடரை போட்டு அதையும் இது மாதிரி எண்ணெய் ஊற்றிக்கணும். சட்டியில் நிறையா எண்ணெயை ஊற்றி நம்ம வதக்கிக்கிட்டே இருக்கணும். நல்லா எண்ணெய் சட்டியில் போட்டு நல்லா எண்ணெயை ஊற்றி வதக்கணும். எண்ணெய் அதெல்லாம் அப்படியே நிற்கணும்னு நினைக்காதீங்க. நம்ம வதக்க எண்ணெய் எல்லாம் ஆவி மாதிரி போயிடும். அது நீங்கள் எவ்வளோ எண்ணெய் வேணாலும் ஊற்றி நல்லா வதக்கணும். எண்ணெய் ஊற்றி வதக்கினா தான் அதோட வாடை, பச்சை வாடை என்ன நம்ம போட்டோம் எல்லாம் தனியாக ஒரு வாசம் அப்படியே மணம்னு வரும். அது வந்தாலே உங்களுக்கு தெரியும். அந்த அளவுக்கு வரணும். மஞ்சத்தூள் லைட்டாக, அதெல்லாம் பேருக்குன்னு சும்மா கொஞ்சமாக போடுறது தான் மஞ்சத்தூள். இதில் என்ன போட போகிறோன்னா, மாங்காய் ஒரு மாங்காய் உப்பு போட்டு அது மசிகிற மாதிரி கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் கல் உப்பு போடுறோம். ஏன்னா ஃபுல் உப்பெல்லாம் போடல, சும்மா கொஞ்சமாக தான் போடுறோம். ஏன்னா லாஸ்ட்டில் எல்லாம் தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு கடைசியில் நம்ம பார்த்து அது எவ்வளோ தேவையோ உப்பு அந்த அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம். அதனால் இப்போ சும்மா கொஞ்சம் கல் உப்பு போட்டுக்கிறது தான். மாங்காய் ஒரு மாங்காய் கொட்டை அந்த இது மாதிரி எல்லாம் அறியாமல் மேலால் செதுக்கி போட்டுக்க வேண்டியது தான். இப்போ கறி போடுறோம் பாருங்கள், திருக்க இப்படி தான் இருக்கணும். திருக்க பீஸு பெரிய மீனாக பார்த்து வாங்கணும். சின்ன மீன் திருக்க இருக்குது அந்த மாதிரிலாம் வாங்கிடக்கூடாது. புள்ளி திருக்கம் இருக்குது, கிளி திருக்கன்னு ஒன்று இருக்குது. கிளி திருக்கம் ஒன்று, புள்ளி திருக்கம் ஒன்று இருக்குது. எதாக இருந்தாலும் பெருசாக இருக்கணும் மீன். பெரிய மீன்லேருந்து பீஸ் கேட்டோம்னா அதுலேருந்து 1 கிலோ சைஸுக்கு நமக்கு வெட்டி கொடுப்பாங்க. இந்த மாதிரி பீஸாக போட்டு. அப்படியும் உங்களுக்கு அது சரியில்லாத மாதிரி வாடை எதுவும் வரணும், ஒரு துண்டு எடுத்து சும்மா அப்படி மோந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். அது நல்ல மீனா கெட்ட மீனான்றது லைட்டாக மோந்து பார்த்தாலே அந்த வாடை தெரிஞ்சிடும். நல்ல மீன்னா எந்த ஒரு இதுவும் இருக்காது. ஒரு கவுச்சி வாடையோட அவ்வளோதான் வராது. பாக்கி எந்த மீனாக இருந்தால் ஒரு வேகம் அடிக்கும். அந்த மாதிரிலாம் வேகம்லாம் அடிக்கவே கூடாது. திருக்க மீனை பொறுத்தவரையும் பெரிய மீனாக பார்த்து நீங்கள் அதில் பீஸ் போட்டு வாங்கினீங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. அப்படியே டவுட்டாக இருந்துச்சுன்னா ஒரு பீஸ் எடுத்து சும்மா அப்படி மோந்து பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு தெரிஞ்சிடும். அந்த மீனில் தான் இருக்குது. திருக்க மீன் பெரிய மீனாக பார்த்து தான் வாங்கணும். சின்ன பீஸாக வாங்கிடக்கூடாது. அது நல்லாவே இருக்காது. போட்டு எல்லாம் செய்கிறது எல்லாமே வேஸ்ட்டு. இது சிக்கன் கிரேவி மாதிரி செஞ்சு நம்ம வச்சோம்னா அந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் கறின்னு சொன்னாலும் அதுங்களுக்கு அப்படியே கறின்னு தான் நினைக்குமே ஒழிஞ்சு இது மீனுன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. நம்மளே சாப்பிட்டாலும் அது அவ்வளோ சீக்கிரம் கண்டே பிடிக்க முடியாது. ஏன்னா அந்தளவுக்கு சிக்கன் கிரேவி எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வந்துடும்.
இந்த வறுத்து அரைச்சி போடுறோம்ல மசாலா, அது மெயினு. அதுதான் அதோட இதை மாற்றும். இல்லைன்னா மீன் குழம்பு மாதிரி போயிடும். ஜீனி போடுறோம். ஜீனி எதுக்கு போடுறோன்னா கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்கும். 2வது கொஞ்சம் கலரும் வரும். அதுக்காக கொஞ்சம் ஜீனி. இல்லை 1 ஸ்பூனு தான் போடுறோம். இதெல்லாம் இப்போ நம்ம எடுத்துருக்கிறது 1 கிலோ தான். அந்த மாங்காய் போடுறோம் பாருங்க. மாங்காய் இது கொட்டையெல்லாம் இல்லை பாருங்கள். இவ்வளோ தான் மாங்காய் போட்டிருக்கேன். 4 சின்ன பீஸ் தான் போட்டிருக்கேன். இது கரைஞ்சாலும் பரவாயில்ல. பூண்டு 4 போட்டிருக்கேன். இதுவும் முழுசாக தான் போட்டிருக்கேன். ஏன்னா முன்னாடியே இஞ்சி பூண்டுலாம் போட்டு அதெல்லாம் வதக்கியாச்சு. அதில் 1 ஸ்பூனு இஞ்சி பூண்டு தான் போட்டிருக்கோம். கொத்தமல்லி போடுறேன். இந்த பூண்டு முழுசாகவே இருக்கணும். மாங்காய் நல்லா வதங்கி கரைஞ்சி போனாலும் பரவாயில்ல, கரெக்டாக இருக்கும். ஏன்னா நம்ம ரொம்ப மாங்காய் போடல, கரெக்டாக போட்டுருக்கறனால புளிப்பெல்லாம் தெரியாது, கரெக்டாக இருக்கும். அது இருக்கணும். லைட்டாக போட்டால் அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். போட்டு நல்லா நம்ம வதக்கிக்கிட்டே இருக்க வேண்டியது தான். இந்த கறியும் போட்டிருக்கோம், இதுவும் போட்டிருக்கோம். கறிக்குள்ளேலாம் போகணுன்னா நல்லா வதக்கணும். வதக்க வதக்க தான் அந்த டேஸ்ட்டு வரும் உங்களுக்கு. இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா வதக்கியாச்சு. அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிருக்கோம். தண்ணி ஓரளவு முழுங்குற அளவு ஊற்றிக்கணும். கொஞ்சம் நேரம் கழித்து தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கலாம். அது வந்து இதெல்லாம் நல்லா கொதி வரணும். இது வேக்காடை கொடுக்கணும். சிக்கன்லாம் அப்படி இருக்கும். அதில் ஒரு 1/4 பங்காச்சும் இது வேக்காடு கொடுக்கணும். வேக்காடு கொடுக்குறப்ப நான் காட்டுறேன். அது எப்படி அமுக்குனா எப்படி உடையுது அப்படின்றது. அந்தளவுக்கு இது வேக்காடு கொடுத்துக்கணும். இஞ்சி பூண்டு அதெல்லாம் போட்டு நம்ம எப்படி சிக்கன் கிரேவிலாம் எப்படி செய்வோம் அதே தான். இப்போ நம்ம வறுத்து அரைக்கிறதுக்கு மசாலா சொன்னதும் இந்த மாங்காய், இந்த பூண்டு முழுசாக போடுறது, அவ்வளோதான். கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நம்ம சிக்கன் இதெல்லாம் செய்கிற மாதிரி இதை அப்படியே செஞ்சோம்னா நல்ல ஒரு திக்கான கிரேவியாக வந்துடும். பார்க்க அப்படி உங்களுக்கு இருக்கும். கொஞ்சோண்டு அரிசியும் போட்டு நம்ம அரைச்சிருப்போம். அந்த இதுலேயே 1 ஸ்பூன் போட்டு அரைச்சிருப்போம். அது வந்து கிரேவி மாதிரி உங்களுக்கு திக்காக ஆயிரும். நல்லா வேக வேக அது நல்லா திக்கனஸ் வந்துடும். தண்ணி ஊற்றியாச்சு ஃபுல்லாக. இது கொதி வரணும். நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் கறி வந்துருச்சான்னு நமக்கு பார்த்துக்கணும். எல்லாம் வந்ததுக்கப்புறம் தான் தேங்காவை நம்ம அரைச்சி ஊற்றணும். தேங்காய் அரைச்சி ஊற்றி ஒரு கொதி 1.5 கொதி, அவ்வளோதான். அதோடு இருக்கணும். தேங்காய் முன்னாடியெல்லாம் ஊற்றிடக்கூடாது, டேஸ்ட்டு மாறும். பெருங்காயம் சும்மா ஒரே விரல் லைட்டாக. எதுக்குன்னா கொஞ்சம் ஒரு டேஸ்ட்டுக்கும் கொஞ்சம் செரிமானத்துக்கும் அதுக்கு தான் போடுறது. இது நிறையாலாம் போடக்கூடாது. நிறையா போட்டால் தெரிஞ்சு போயிடும் வாடை. இதை பாருங்கள், கறி எப்படி உடைஞ்சிருக்கு பாருங்கள். கறி மாதிரியே இந்த மாதிரி உடையணும். வச்சு அமுக்கணும்னா கறி தனியாக உடையணும். இதுதான் பக்கம். இதில் தேங்காயெலாம் நம்ம அரைச்சி அதுக்கப்புறம் ஊற்ற வேண்டியது தான். இதை வேக்காடு வேக்காடு வந்துருச்சுன்னா நம்ம அதை தேங்காய் அரைச்சி ஊற்றி 1.5 கொதியை விட்டால் வேலை முடிஞ்சு போச்சு. கறி எப்படி சாப்பிட்டா வந்துருக்குங்களா? சிக்கன் கிரேவி எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு டேஸ்ட்டு பக்காவாக வந்துடும். அந்த மசாலா வறுத்து அரைக்கிற மசாலா அதுதான். இப்போ தேங்காய் அரைச்சி ஊற்றுறோம். இதையும் ஒரு கிண்டி விட்டு ஒரு கொதி வர அளவுக்கு நம்ம வச்சுக்க வேண்டியது தான். இதில் மெயினாக நம்ம அதை வறுத்து அரைக்கிறதுக்கு போடுறோம் பாருங்கள் மசாலா, இதுதான். நான் இன்னொரு வாட்டி வேணாலும் சொல்கிறேன். இன்னொரு வாட்டி வேணாலும் அதை கரெக்டாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம அது வறுத்து அரைக்கிறதுக்கு போடுற ஒரு ஜாமான் மட்டும் கொஞ்சம் ஒரு 1/4 ஸ்பூனு இது பூண்டு. மக்களே, இது திரும்ப திரும்ப சொல்கிறேன்னு வேணால் உங்களுக்கு கரெக்டாக புரியணும். அது ஏன்னா செஞ்சால் உங்களுக்கு கரெக்டாக இருக்கணும். நம்ம வேணாம் தானேன்னு சொல்லக்கூடாது. அதுக்காக தான் இன்னொரு வாட்டி நான் சொல்கிறேன். அதையும் கொஞ்சம் நோட் பண்ணிக்கங்க. நம்ம இப்போ வறுத்து அரைக்கிறதுக்கு தேவையான மசாலாவில் எவ்வளவு அளவு போடணும், 1 கிலோ நம்ம திருக்க மீனுக்கு எவ்வளோ போடுறோன்றத ஒரு 1/4 ஸ்பூனு கடுகு, 1/4 ஸ்பூனு மிளகு, ஜீரகம் 1/4 ஸ்பூனு, பெருஞ்சீரகம் 1/4 ஸ்பூனு, வெந்தயம் 1/4 ஸ்பூனு, 4 கிராம்பு, 2 ஏலக்காய், பட்டை கொஞ்சம், பிரிஞ்சி இலை இருக்குங்களா இலை, அந்த இலை 2, கொஞ்சோண்டு அரிசி. இதை கொஞ்சோண்டு அரிசியை போட்டு இதை போட்டு கொஞ்சோண்டு எண்ணெயை சட்டியில் ஊற்றி தனியாக ஃபஸ்ட்டு அதை கொஞ்சம் வறுத்து எடுத்துகிட்டு லைட்டாக ஆற வச்சு மிக்சியில் போட்டு அதை பொடியாக்கி தனியாக எடுத்து வச்சுக்க வேண்டியது தான். பாக்கிப்படி இதில் என்ன பண்ணணுன்னா நம்ம சிக்கன் கிரேவி செய்கிற மாதிரி தான். வெங்காயம் நைஸாக வெங்காயம் அரிஞ்சு போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளியை போட்டு இஞ்சி பூண்டை போட்டு வதக்கிக்க வேண்டியது தான். கருவேப்பிலையும் போட்டு வதக்கிக்க வேண்டியது தான். இதெல்லாம் வதக்கி நல்லா இது பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இந்த நம்ம அரைச்சி வச்சோம்ல மசாலா, அந்த மசாலாவை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியது தான். எண்ணெய் வதக்கிறதுக்கு நிறையா ஊற்றிக்கணும். ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் அடிபடாமல் அது ஒரு வாசமாக வரும். அதனால் எண்ணெய் போக போக அது அப்படியே இழுத்துரும். உங்களுக்கு எவ்வளோ எண்ணெய் வேணாமோ அந்த அளவுக்கு நீங்கள் ட்ரையாக வதக்குனீங்கன்னா அது எல்லாமே போயிடும். எண்ணெயெல்லாம் இருக்கவே இருக்காது.
நம்ம வதக்க நமக்கு எவ்வளோ தேவைப்படுமோ அந்த அளவுக்கு வதக்கிட்டோம்னா எண்ணெயெல்லாம் சுத்தமாக போயிடும். எண்ணெயெல்லாம் இருக்குன்னு நினைக்க வேணாம். எண்ணெயே அப்படி கம்மியாக இருந்துச்சுன்னா கூட இன்னும் கொஞ்சம் ஊற்றி வதக்குனா தான் அது எண்ணெயில் வதக்குனா தான் அது நல்லாயிருக்கும். அதனால் அதெல்லாம் போட்டு அதுக்கப்புறம் போடுறது தான் மட்டன் மசாலா கொஞ்சோண்டு, சில்லி மசாலா கொஞ்சோண்டு, வீட்டு மிளகாத்தூள் கொஞ்சோண்டு, அப்புறம் முழு பூண்டு 2, 3 பீஸு மாங்காய், கொத்தமல்லி கொஞ்சோண்டு, புதினா லைட்டா, 2 காஞ்ச மிளகா. அதுவும் முழுசாக போடணும். உடைச்செல்லாம் போடக்கூடாது. வித கித வந்தால் பிள்ளைங்க திங்காது. அதனால் முழுசாகவே இருக்கணும் மிளகா. அது ஒரு 2 மிளகா. காம்பை மட்டும் தான் கிள்ளணும். பாக்கி உடைச்சிடக்கூடாது. உடைக்காம முழுசாக போட்டுக்க வேண்டியது தான். இதை போட்டு நம்ம கிரேவி எப்படி செய்கிறோமோ அதே மாதிரி செஞ்சோம்னா வேக வேக அந்த அரிசி கொஞ்சோண்டு அரிசின்னா ஒரு 1½ ஸ்பூனு போட்டால் போதும். இதோட இந்த வீடியோ முடியுது.